ஃபீச்சர்ஸ் ஆஃப் சச் டெக்னிக்ஸ். டெக்னிக்ஸ் கொடுக்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக் ஷுட் அப்ளை மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் டு த சாஃப்ட் டிஷ்யூ ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும்போது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை டு த பாடி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தென் வந்து these forces must not produce any change in the position of joint. இது வந்து ஜாயின்ட்ல பொசிஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க பேசிக் கொடுக்கும்போது மூவ்மெண்ட் செய்யறது இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஒன்லி அப்ளிகேஷன் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூஸ். ஓகேங்களா, அதான் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், the technique must have some physiological psychological effect on the it serves to achieve the therapeutic restorative and preventive goal. கொடுக்கும்போது ஃபிசியலாஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும், சைக்காலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ரீஸ்டோரேட்டிவ் மூமெண்ட்டை பற்றி கிளியர் பண்ணலாம். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணால் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணலாம். ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் தென் தெரப்பூட்டிக் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணலாம். புரியுதா? தென் கன்சிடரிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த மசாஜ், அந்த ஃபீச்சர்ஸ்லேருந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதில் போயிட்டீங்கன்னா எனி டெக்னிக் இட்ஸ் அ மேனுவல் ஆர் மெக்கானிக்கல். மேனுவலாக இருக்கலாம், ஒரு மெக்கானிக்கல். மேனுவல்னா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல்னா எனி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்வால்வ் த மெக்கானிக்கல் எனர்ஜி டு த சாஃப்ட் டிஷ்யூ ஆஃப் த பாடி. ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம். எனர்ஜி வந்துட்டு சாஃப்ட் டிஷ்யூ இருக்கும்போது தட் இஸ் த பாடி டு ஸ்கின், அங்கே ஸ்கின்னு போகும். ஓகேங்களா, தென் வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்ச் இன் த ப்ரொசன் ஜாயிண்ட். ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவோம், ஸ்கின்னில் அப்ளை பண்ணுவோம், ஜாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறோம். ஓகே, நாட் producing movement of the joints. Then, in order to elicit the certain physiological or psychological effect, which can be utilized for restorative therapeutic preventive process of the sick or LGBT. அது இதெல்லாம் வந்து டெக்னிக் அப்ளை பண்ணுவோம். இட்ஸ் மேனுவல் ஆர் மெக்கானிக்கல். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த எனர்ஜி வந்து ஸ்ட்ரேட் ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல கேட்கும், ஸ்கின்ல மட்டும் கேட்கும். does not cause the movement. ஓகேங்களா, அது கொடுக்கும்போது தட் இதனால ஒரு எலிசேட் ஃபிசியலாஜிக்கல் ரியாக்ஷன், சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன். ஓகேங்களா, அது எதனால நடக்குதுன்னா பர்பஸ் என்னன்னா இட்ஸ் அ ரீஸ்டோரேட்டிவ் மூமெண்ட், தெரப்பூட்டிக் ரெஸ்பான்ஸ், தென் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா, அது ஹெல்த்தி பீப்புளாக இருக்கலாம், ஒரு சிக் பீப்புளாக இருக்கலாம். புரியுதா? Then we will go for classification of the techniques. ஓகேங்களா, இப்போ நிறைய ஹிஸ்டரியில் பார்த்துருக்கோம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு சீரீஸ் சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற டெக்னிக் சீரீஸ் தான். ஓகேவா, அதில் வந்து 4 இருக்கும்: ஸ்ட்ரோக்கிங், ப்ரெஷர், ஃப்ரிக்ஷன், பர்கஷன். இந்த 4 டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது 4 கீழே அதுக்கு 4 கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, தென் the classification of the any given techniques can be analyzed and compared with the other techniques of massage. ஓகேங்களா, நாளைக்கு வந்து அதரோட கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, then the term of the basic term of first one is the magnitude of applied force. magnitude என்னது? ஜாஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த ஜாஸ் இருக்கு, அது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, கன்சிடர் ஆஃப் magnitude of applied force. then second point, direction of force. ஓகேங்களா, third one is the duration of force, development of force. ஓகேங்களா, then means of application of force. இந்த application of force இல்லையா, எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, that is the means of application of force. இது தனியாக கன்சிடர் பண்ணுறாரு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த 4 பாயிண்ட்ஸ் கன்சிடர். one is the magnitude of force, then direction of force, duration of force, then means of application of force. ஓகேங்களா, then basis of the translation of massage. ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு 4 இருக்கும். character of techniques ஃபர்ஸ்ட் நான் 4 பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து character of techniques. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு கட்டிங், அது மட்டும் 4 techniques இருக்கும்: ஸ்ட்ரோக்கிங், ப்ரெஷர், பர்கஷன், வைப்ரேஷன். இதெல்லாமே ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் டிஷ்யூ அப்ரோச், ஸ்கின்ல எந்த அளவுக்கு டெப்த் கொடுப்போம். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆகும். ஒன்று லைட் மசாஜ், ஒரு டீப் மசாஜ். லைட்னா மேலே லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுவோம், டீப் மசாஜ்னா நான் டெப்த்தாக கொடுப்போம். ஓகேவா, தென் பார்ட்ஸ் ஆஃப் பாடி மசாஜ். தேர்ட் இஸ் த
அதில் போயிட்டீங்கன்னா ஜென்ரல் மசாஜ், லோக்கல் மசாஜ்னா பர்டிகுலர் ஏரியா போகும். அதனால் இப்போ பைசப்ஸ்னா பைசப்ஸ், அந்த ஏரியா போகும், லோக்கல் மசாஜ். ஜென்ரல் மசாஜ்னா ஓவரால் மசாஜ், நீங்கள் ஸ்பாலெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதானே ஜென்ரல் மசாஜ். ஓகேங்களா? தென் மீன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர். புரியுதா? மீன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரெஷர்னா இந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் அது மேனுவலாக கொடுக்கலாம், மெக்கானிக்கலாக கொடுக்கலாம். அதுதான் அது மீன். மேனுவல்னா ஹேண்ட்ஸாக கொடுப்போம், மெக்கானிக்கலாக எடி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதா? இது வந்து கிளாசிஃபிகேஷனில் இதை பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேரக்டர் ஆஃப் பெயிண்டிங்னா அது, டெப்த் ஆஃப் ஃபிஷ் அப்ரோச்சுனா அது வரும். தென் பார்ட்ஸ் ஆஃப் பர்பஸ்னா அது வரும். மீன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபோர்ஸ்னா அது வரும். தென் அதை வந்து பேசிக்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? அதில் வர சப் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அதில் 4 பார்த்து இல்லையா, ஸ்ட்ரோக்கிங், ப்ரெஷர், வைப்ரேஷன், ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக்கிங்கில் போயிட்டீங்கன்னா அதில் 2 டைப் ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரோக்கிங், ஒன்று டீப் ஸ்ட்ரோக்கிங். ஓகேங்களா? இப்போ சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரோக்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஸ்டிமுலேஷன் தெரப்பி, ஸ்கின் எஸ்டிமேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரோக்கிங். ஓகேங்களா? ஸோ யூஸ் ஃபார் 3 fingers, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஃபிங்கர் இல்லையா, 3 ஃபிங்கர் வந்து ப்ராக்சிமல் டு டிஸ்டல் யூஸ் பண்ணுவோம். ப்ராக்சிமல் டு டிஸ்டல். ஓகேங்களா? லைட் ப்ரெஷராக ரொம்ப டீப்பாக இல்லை, லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ராக்சிமல் டு டிஸ்டல் பண்ணுவோம். ஸோ நம்ம பெருசு எங்கே ட்ரெயின் ஆகும்னா மேலேருந்து வந்து கீழே ட்ரெயின் ஆகும். தட் இஸ் சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரோக்கிங். ஓகேங்களா? தென் வில் கோ ஃபார் டீப் ஸ்ட்ரோக்கிங். இப்போ டீப் ஸ்ட்ரோக்கிங் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இது இல்லையா, வெப் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட தம்பு இருக்கு இல்லையா, தம்போட இதுதான் வெப் ஸ்பேஸ். தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வெப் ஸ்பேஸ். அந்த இல்லையா ஒரு ஸ்கின்னை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். இப்படி ஹோல்ட் பண்ணி டெப்த்தாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக மூவ் பண்ணி நம்ம போய் அந்த ட்ரெயின் ஆகும் இல்லையா, அந்த லிஃப்ட் நோட்ஸ் இல்லையா, அது வந்து ட்ரெயின். புரியுதா? அது டிஸ்டன்ஸ் ப்ராக்சிமல். சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரோக்கிங்கிறது ப்ராக்சிமல் டிஸ்டன்ஸ். டீப் ஸ்ட்ரோக்கிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ப்ராக்சிமல். ஸோ ட்ரெயின் ஆன லிஃப்ட் நோட்ஸ், நம்ம பாடியில் லிஃப்ட் நோட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் ட்ரெயின் பண்ணும். இப்போ ஷோல்டர் இருக்கும், ஆக்சியல் லிஃப்ட் நோட்ஸ் இருக்குமா, ஷோல்டர் ஆக்சியல் லிஃப்ட் நோட்ஸ். எல்போல லிஃப்ட் நோட்ஸ் புரியுதா? இப்போ நீங்க டீப் ஸ்ட்ரோக்கிங் அதான் என்னன்னா எஃப்ராஜ். டீப் ஸ்ட்ரோக்கிங் அதான் என்ன எஃப்ராஜ். ஓகேங்களா? இது வந்து எல்லா டெக்னிக்கும் பிகின் அண்ட் ஆஃப்டர் யூஸ் பண்ணணும். முன்னாடியே கொடுக்கணும், பின்னாடி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷன் மசாஜ் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டீப் ஸ்ட்ரோக்கிங் கொடுத்துட்டு ஃப்ரிக்ஷன் மசாஜ் கொடுத்துட்டு அகைன் டீப் ஸ்ட்ரோக்கிங். புரியுதா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெக்னிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடியும் எஃப்ராஜ் கொடுக்கணும். புரியுதா? எஃப்ராஜ் இஎஃப்எஃப் இஆர் யூஹெச். புரியுதா? செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மேனிபுலேஷன். ப்ரெஷர் மேனிபுலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீடிங். ஓகேங்களா? நீடிங்னா வந்து ஒன்லி சைக்கிளாக இருக்கும். ஓகேங்களா? அதில் 3 டைப் ஆஃப் ஃபீலிங் இருக்கும். ஒன்று வந்து பால்மா நீடிங். ஓகேங்களா? பால்மா ஆஸ்பெக்டில் ஒரு பால்மா நீடிங். செகண்ட் இஸ் டிஜிட்டல் நீடிங். டிஜிட்டல்னா ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிங்கர்ஸோட நேம் தான் டிஜிட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த டிஜிட்டல் மூவ்மெண்ட் அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சைக்கிளாக நீடிங் கொடுப்போம். தட் இஸ் த டிஜிட்டல் நீடிங். புரியுதா? ஸோ
தேர்ட் ஒன் இஸ் அதெல்லாம் வந்துட்டு கம்பெனி இருக்கும். கம்பெனா வந்துட்டு கம்பெனி இல்லையா, கம்பெனா வந்துட்டு ரீடிங் இருக்கும். செகண்ட் ஆஃப் இருக்கும். தட் இஸ் ஏ கம்பெனி. புரிஞ்சுங்களா? ரீடிங்னா 3 இருக்கும். ஃபார்மல் ரீடிங், டிஜிட்டல் ரீடிங், கம்பெனி. ஓகேவா? தென் அயனிங். ஓகேங்களா? அயனிங்